மதுரம் டிவி வழங்கும் இது நம்ம வீட்டு சமையல். co-presented by மதுரம் மீடியா பிரைவேட் லிமிடெட். நம்ம பாரம்பரிய முறைப்படி விறகு அடுப்புல மண்பானையை வச்சு சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டை நறுக்கி எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? அடுப்பில் கடாயை வச்சு அதில் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, சீரகம், மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 4 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் சேர்த்து கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்க்கலாம். பச்சை வாசனை போயிட்டு கமகமன்னு வாசனை வருது. அந்த இஞ்சி பூண்டோட வாசனை கமகமன்னு வருது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே புரியுதுங்க. பச்சை மிளகாயை ஏன் ஆரம்பத்தில் சேர்க்காம இப்போ ஆட் பண்ணுறீங்கன்ற கேள்வி தானே? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பச்சை மிளகாயை நம்ம ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா பச்சை மிளகா ரொம்ப குழஞ்சி கிரேவி வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே காரமாயிருங்க. ஸோ இப்போ நம்ம செஞ்சுருக்க பக்குவத்தில் கரெக்டாக பச்சை மிளகாயை ஆட் பண்ணி சமைச்சோம் அப்படின்னா பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கி கிரேவி ரொம்பவே சுவையான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
வெங்காயம், தக்காளி, சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து மல்லித்தூள், குழம்புத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிக்கன்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு கமகமன்னு வாசனை வருது. வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆஹா, கலரை பார்த்தாலே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கே. காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி கிரேவியை இறக்கிடலாம்.